வணக்கம். மஞ்சுளா தேவி முருகேசன் சாஃப்ட்வேர் ட்ரைனிங் சென்டர் உங்கள் அன்புடன் வரவேற்கிறது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஆட்டோடெஸ்க் இன்வென்டர் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி எப்படி 3D மாடலிங் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இன்வென்டருங்கிற சாஃப்ட்வேர் 3D மாடலிங்க்கு உள்ள சாஃப்ட்வேர். ஸோ 3D மாடலிங் நம்ம எடுத்தாவே பார்த்தீங்கன்னா மேஜராக 3 கேட்டகரி இருக்கும். இதில் எக்ஸ்ட்ரா ப்ரெசன்டேஷன் இருக்குது, பார்ட், அசம்பிளி அண்ட் ட்ராயிங். ஸோ பார்ட்னு எடுத்தோம்னா நமக்கு பார்ட் ட்ராயிங்ஸ் இது தேவையான காம்பனன்ட்ஸை நம்ம பார்ட் ட்ராயிங் மூலமாக வரைஞ்சிக்க போகிறோம். ஸ்கெட்ச் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் 3D மாடலிங் மூலமாக மாடலிங் பண்ணிக்க முடியும். ஸோ மாடலிங் சொல்லும்போது பார்ட்னு சொல்லும்போது நமக்கு சாலிட் மாடலிங், சர்ஃபேஸ் மாடலிங், ஷீட் மெட்டல் அண்டு வெல்டுமெண்ட்டுன்னு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் போய் பார்ட்டுன்னு நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே பார்ட்டுக்கு ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சாலிட் மாடலிங் அண்ட் சர்ஃபேஸ் மாடலிங் ஃபீச்சர்ஸ் இங்கே இருக்கும். ஸோ 3D மாடலில் இதே ஸ்கெட்சுன்னு போனால் எனக்கு ஸ்கெட்சு தேவையான ஃபீச்சர்ஸ் இருக்கும். ஸோ ஸ்கெட்சை பொறுத்தவரை 2D 3D ஸ்கெட்சுன்னு இருக்குது. 3D ஸ்கெட்சுங்கிறது எனக்கு பிளேன் தேவையில்லை. 2D ஸ்கெட்சுக்கு பிளேன் டிஃபைன் பண்ணணும். 3 விதமான பிளேன் இருக்குது. ஓகேங்களா? XY, XZ அண்டு YZ 3 விதமான பிளேன் இருக்குது. ஸோ எந்த பிளேன் வேணுமோ நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போய்ட்டு தேவையான ஸ்கெட்சஸ் இங்கே போனால் லைன் டைப்ஸ், ஓகே, எல்லாமே லைன், ஸ்ப்ளைன் இந்த மாதிரி இருக்குது. சர்க்கிள்லே என்னென்ன சர்க்கிள் வேணும், ஆர்க்கு, ரெக்டாங்கிள், ஓகே, அதுக்கப்புறம் ஃபில்லட் எல்லாமே நம்ம க்ரியேட் பண்ணிக்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு ரெக்டாங்கிள் க்ரியேட் பண்ணுறேன். இதிலே நான் ஒரு சர்க்கிள் க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ என்ன வேணுமோ நம்ம க்ரியேட் பண்ணிக்க முடியும். க்ரியேட் பண்ணிட்டு எனக்கு கார்னரில் எனக்கு ஃபில்லட் வேணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபில்லட். ஸோ எவ்வளோ வேணும், அதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல டைமென்ஷன்ஸ் கொடுத்துக்கோம். அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஸோ இதோட டைமென்ஷன்ஸ், லீனியர் டைமென்ஷன்ஸ் ஒரு 14 எடுக்கிறேன். ஓகே, திருப்பி அதே மாதிரி இதுலேருந்து இதை எடுக்கணும். மாற்றி எடுத்துட்டேன். எனக்கு தேவை இதுவும் 40. ஓகே, இதை 10ன்னு இருக்கிறேன். 10 வேணாம். திருப்பி இதை எடிட் பண்ணிக்குவோம். 20. ஓகே, திருப்பி இதுலேருந்து இதோட சென்டர் 40ங்கும் போது எனக்கு 20ல் வேணும். ஓகே, திருப்பி இதுலேருந்து இதோட சென்டர் 20 வேணும். ஓகே, என்ன வேணுமோ நம்ம கொடுத்துக்க முடியும். கொடுத்துட்டு ஃபினிஷ்னு கொடுத்துட்டிங்கன்னா இங்கே ஃபினிஷ் ஆகிரும். ஸோ இப்போ 3D மாடலிங்கில் போனோம்னா எனக்கு க்ரியேட் பண்ணுறதுக்கு இவ்வளோ மெத்தட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? எக்ஸ்ட்ரூட் இருக்குது, ரிவால்வ் இருக்குது, ஸ்வீப்பு, லாஃப்ட்டு, காயில், எம்போஸ், டெரைவ், ரிப். ஓகே, இந்த இவ்வளோ மெத்தடில் பண்ண முடியும். இதே மாதிரி ஹோல்ஸ் வேணும்னா இதில் நம்மளால் க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஷாம்பர் க்ரியேட் பண்ணலாம், நான் க்ரியேட் பண்ணேன், எல்லாமே பண்ணலாம். ஸோ இங்கே ஜஸ்ட் சிம்பிளாக எக்ஸ்ட்ரூட் மட்டும் கொடுக்குறேன். ஸோ எதை எக்ஸ்ட்ரூட் பண்ணணும், எவ்வளோ லென்த்து எக்ஸ்ட்ரூட் பண்ணணும் இங்கே கொடுத்துட்டிங்கன்னா அவ்வளோ லென்த்து இங்கே எக்ஸ்ட்ரூட் ஆகிரும். ஓகே, இதில் இப்போ எனக்கு வேறு ஸ்கெட்ச் பண்ணணும் அப்படின்னா இங்கே போய்ட்டு திருப்பி ஸ்கெட்ச் எந்த சர்ஃபேஸில் வேணும், ஸோ இதில் என்ன வேணும் அப்படிங்கிறத நான் பண்ணிக்க முடியும். இப்போ எனக்கு இந்த இடத்துல ஒரு சர்க்கிள் வேணும். ஓகே, ஆக்சுவலாக இந்த இடத்துல நான் ஹோல் பண்ணணும்னா பேசிக் ஸ்கெட்ச்லேயும் பண்ண முடியும். பட் அதில் பண்ணலை, நான் ஜஸ்ட் இங்கேருந்து எடுக்கிறேன். ஓகே, ஒரு 10 mm வேணாம், 7.5ன்னு வச்சுக்குவோம். டைமென்ஷன்ஸ் 7.5. ஃபினிஷ். ஓகே, திருப்பி இதிலே போயிட்டு பார்த்தீங்கன்னா நான் இந்த இதெல்லாம் எடுத்துக்கிறேன். ஓகே, எதெல்லாம் வேணுமோ ஃபீச்சர்ஸ் ஃபுல்லாக நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு எக்ஸ்ட்ரூடும் பண்ண முடியும். இல்லை எனக்கு மெட்டீரியலை ரிமூவ் பண்ணணும், த்ரூ அவுட் லென்த்து வேணாலும்
ரிமூவ் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு த்ரூ ஆல் கொடுத்து என்னால் ஹோல்ஸும் க்ரியேட் பண்ணிக்க முடியும். இதே மாதிரி தான் ரிவால்வ்லையும் சாலிடும் க்ரியேட் பண்ண முடியும், இல்லை இது வேணாம் அப்படின்னாலும் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ எனக்கு வந்து இந்த கார்னர்ஸ் எல்லாம் வந்து எனக்கு ஃபில்லட் வேணும் அப்படின்னா நம்ம எட்ஜஸை செலக்ட் பண்ணி ஃபில்லட் கொடுத்துக்கலாம். ஓகே, எவ்வளோ எம்எம் வேணும் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த எட்ஜஸை மட்டும் ஃபில்லட் வேணாலும் நம்ம கொடுத்துக்கலாம். இல்லை இந்த இதுவும் வேணும் எனக்கு அப்படின்னா ஃபில்லட்ஸ் எல்லாத்துக்குமே கொடுத்துக்கலாம். ஆக்சுவலாக இன்னும் ஃபீச்சர்ஸ்ன்னு இருக்குது, கொடுத்திங்கன்னா எல்லாத்துக்குமே ஃபில்லட் ஆகிரும். பட் அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணல. ஓகேங்க, இதே மாதிரி ஷாம்பர் வேணாலும் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம், த்ரெட்டு வேணாலும் கட் பண்ணிக்கலாம், டிராஃப்ட். ஓகே, ஸோ இதெல்லாம் இதே மாதிரி நிறையா ஃபீச்சர்ஸ் இருக்குது. இந்த ஃபீச்சர்ஸ் வந்து நம்ம ரெகுலர் கிளாஸஸ்ன்னு வரும்போது நம்ம பார்ப்போம். ஓகேங்களா, ஸோ இதுதான் இந்த மாதிரி தான் நம்ம வந்து தேவையான பார்ட்ஸ் எல்லாம் நம்ம க்ரியேட் பண்ணிக்க போகிறோம். ஓகேங்களா, க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் சேவ் பண்ணி வச்சுக்கணும். சேவ் பண்ணிவிட்டு அதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து அசம்பிளே பண்ண போகிறோம். ஸோ இங்கே அசம்பிளியில் போனீங்கன்னா கேட்கும். ஓகே, ஸோ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணணும். எந்த காம்பனண்ட், ஏற்கனவே 2 காம்பனண்ட் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், 2 காம்பனண்ட்டையும் ஓப்பன் பண்ண சொல்கிறேன். ஓகேங்களா, ஓப்பன் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ஒரு காம்பனண்ட் எங்கே இருக்குதுன்னு செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா கிரவுண்டட்னு இருக்கும். அதாவது மூவ் ஆகக்கூடாது. எப்போதுமே அசம்பிள் பண்ணும்போது என்ன ஒரு காம்பனண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கணும், அப்போ தான் எனக்கு தேவையான ரிசல்ட் வரும். ஓகே, ஸோ இங்கேருந்து நான் வந்து 3D மாடலிங் பண்ணுறதுனாலும் ஸ்கெட்ச் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். இல்லை நான் இதை எடிட் பண்ணணும்னு விரும்புகிறேன்னா ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்தேன்னா திருப்பி அங்கே போயிடும். ஓகே, ஸோ இதோட சைஸை வந்து நான் வந்து இந்த எக்ஸ்ட்ரூட் இருக்குது. ஓகே, இதை வந்து நான் எடிட் பண்ண விரும்புகிறேன். எடிட் ஃபீச்சர்ஸ். ஸோ இப்போ எனக்கு வந்து ஆக்சுவலாக 7mm வேணும். ஓகே, இப்போ திருப்பி க்ளோஸ் பண்ணுறேன். கேட்கும் சேவ் பண்ணணுமா. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி சைஸஸ் மாறிடும். ஸோ இப்போ ஜாயிண்ட் அல்லது கன்ஸ்ட்ரைண்ட் ரெண்டையும் யூஸ் பண்ணி நம்ம அசம்பிள் பண்ணிக்கலாம். ஸோ ஜாயிண்ட்லேயே நிறையா இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நான் ஆட்டோமேட்டிக் தான் பார்க்க போகிறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்னால் இந்த சென்டருக்கு பாருங்கள், இந்த கிரவுண்டர் காம்பனண்ட். ஓகே, மூவ் பண்ணணுமான்னு கேட்குது. ஸோ இது அதுக்கப்புறம் இது ரைட்டுங்களா. ஏன்னா ஃபஸ்ட்டு எது வேணுமோ நான் அதை செலக்ட் பண்ணியிருக்கணும். மூவபிள். ஓகே, கிளிக் பண்ணிட்டு ஓகேன்னு கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு மூவ் ஆகுது, கீழேயும் போகுது, மேலேயும் போகுது. இல்லை எனக்கு அந்த மாதிரி போகக்கூடாது அப்படின்னா நான் திருப்பி பார்த்தீங்கன்னா இங்கே கன்ஸ்டன்ட்ஸ்லேயே அதே மாதிரி நம்ம கொடுக்கலாம். அசம்பிளி, மோஷன், டிரான்சாக்ஷனல், கன்ஸ்டன்ட் செட்டுன்னு இருக்குது. அசம்பிளிலே பார்த்தீங்கன்னா இவ்வளோ விதமாக இருக்குது, ஒவ்வொன்றிலே அந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், நான் மேட்டுக்கு எதுவும் மேட் ஆகணும், எந்த ஃபேஸும் மேட் ஆகணும். ஓகேன்னு கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது மட்டும் தான் ரொட்டேட் ஆகும், மேலேயும் கீழேயும் போல் இது ரொட்டேட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நம்ம அசம்பிள் பண்ணிக்க முடியும். ஸோ என்ன இது வேணுமோ, ஃபீச்சர்ஸ் வேணுமோ அதை மட்டும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா. ஸோ இந்த அசம்பிளியோட ஃபீச்சர்ஸ். ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா ஜென்ரலாக பார்ட்ஸ் ரெடி பண்ணிவிட்டு அசம்பிள் பண்ணுவாங்க. அசம்பிள் பண்ணி எங்கேயாவது கிளாஷ் இருக்கா எல்லாமே இதில் பார்க்க முடியும். ஓகேங்களா. ஓகே, ஸோ இங்கே போனீங்கன்னா இன்ஸ்பெக்டில் போயிட்டு அனலைஸ் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா டிஃபைன் பண்ணணும். ஆக்சுவலாக டிஃபைன் பண்ணிவிட்டு நீங்கள் கொடுக்கணும். ஓகே, என்ன வேணுமோ கொடுத்தீங்கன்னா அங்கே வரும். பட் இங்கே வந்து நான் அந்த அனலிசிஸை பற்றி நம்ம போகல. ஓகே, என்ன ப்ராப்ளம் இருக்குது எல்லாமே நம்ம அனலிசிஸ் பண்ணிக்க முடியும். ரைட். ஸோ இப்போ நான் அசம்பிள் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் டெஸ்ட்டும் பண்ணிவிட்டேன், எனக்கு எங்கேயும் கிளாஷ் ஆகலை. ஏன்னா நான் சில சமயத்துக்கு பார்த்தா ஆஸ் பர் டைமென்ஷன் தான் வரைஞ்சிருப்பேன். ஆனால் அசம்பிளியில் போய் பண்ணிவிட்டு பார்க்கும்போது கரெக்டாக வேலை செய்யாது. அப்போ நம்ம இது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் எந்தெந்த இடத்துல அசம்பிளி பண்ணால் ப்ராப்ளம் வருது. இந்த 3D மாடலிங் சாஃப்ட்வேரோட எய்மே அதுதான். ஓகேங்களா. அசம்பிள் ஆகும்போது எந்த இடத்துலாவது ப்ராப்ளம் வருதாங்கிற பார்க்குறது தான். ஓகே, நம்ம டைமென்ஷன் பிரகாரம் வரைஞ்சிருப்போம், ஆனால் அங்கே பார்க்கும்போது அசம்பிள் பண்ணும்போது சில இடங்களில் கிளாஷ் ஆகும். அதை நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ட்ராயிங்கில் தான் வந்து நான் 2D எடுக்க போகிறேன். பார்ட்டாக க்ரியேட் பண்ண காம்பனண்ட்ஸாக இருக்குது, அசம்பிளியில் க்ரியேட் பண்ண இதாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் ட்ராயிங்கை நம்ம இங்கே தான் எடுக்க போகிறோம். ஸோ கொடுத்துட்டு இப்போ பேஸ்னால் ஃபஸ்ட்டு எந்த ட்ராயிங்கை நான் வைக்க விரும்புகிறேன்.
ஸோ அது இங்கே அந்த ட்ராயிங்கை நான் லொக்கேட் பண்ணிக்கிறேன், கொடுத்துட்டு ஓப்பன். ஸோ எந்த இடத்துல வேணும் நான் ஃபஸ்ட்டு நான் லொக்கேட் பண்ணிக்க போகிறேன், இந்த இடம் வேணுமா அந்த இடம் வேணுமா. ஸோ உதாரணத்துக்கு நான் சென்டரில் வச்சுக்கிறேன், கொடுத்துட்டு ஓகே ஓகேன்னு கொடுத்துட்டோம்னா அந்த ட்ராயிங் இங்கே வந்துடும். ஸோ இப்போ ப்ரொஜெக்டட், அதோட ப்ரொஜெக்டட் வியூ எப்படி வேணுமோ நம்ம வச்சுக்கலாம். எல்லா வியூவும் வச்சுக்கிட்டு சும்மா ரைட் கிளிக் பண்ணி க்ரியேட்னு கொடுத்துட்டிங்கன்னா அந்த வியூஸ் க்ரியேட் ஆகிடும். ஸோ அதில் ஆக்சரி யூனிட், செக்ஷன் வேணும், டீட்டெயில் வேணும், ஓவர்லே வேணும், இல்லை டிராஃப்ட் வேணும், பிரேக் பண்ணணும், பிரேக் அவுட்டு எல்லாமே பண்ணிக்க முடியும். க்ராப் பண்ணணும், வியூவை க்ராப் பண்ணணும்னாலும் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் டைமென்ஷனிங் நம்ம கொடுக்க முடியும். ஓகே, ஸோ டைமென்ஷன் வந்து ஏன்னா இதோட எய்மே வந்து டைமென்ஷனிங் தான். ஸோ என்னென்ன டைமென்ஷன் எவ்வளோ இருக்குது, ஸோ அதோட வேல்யூஸ் எல்லாமே நம்ம இங்கே கொடுத்துக்க முடியும். எப்படி கொடுக்கணும் எல்லாமே நம்ம கொடுத்துக்க முடியும். ஓகேங்களா. ஸோ திருப்பி இதை போய் நான் ஸ்கெட்ச் பண்ணணுன்னாலும் நான் வரைஞ்சிக்கலாம். சில ட்ராயிங்ஸ் வரையணும், ஏதாவது ஒன்று வரையணுன்னாலும் வரைஞ்சிக்க முடியும். ஸோ அவ்வளோதான் வந்து நம்ம இதில் பார்க்க இருந்தது. இது மட்டும் இல்லை, இதில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது, அதை ட்ரைனிங் அப்போ பார்ப்போம். ஓகேங்களா. ஸோ டெமோவில் வந்து அவ்வளோ டெப்த்துக்கு நம்ம கொடுக்க முடியாது. ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆகும்போது ஜஸ்ட்டு பேசிக் என்ன பண்ணலாங்கிறத மட்டும் நம்ம பேசிக்காக உள்ளதை மட்டும் தான் பண்ணியிருக்கோம். இதில் ஹைஃபையாக நிறையா பண்ண முடியும். என்ன காம்பனண்ட் வேணுமோ நீங்கள் க்ரியேட் பண்ண முடியும், அசம்பிள் பண்ண முடியும். அந்த அசம்பிளி எங்கேயாவது கிளாஷ் ஆகுதா, கியர் வந்து மேட் ஆகும்போது கரெக்டாக மேட் ஆகுதா, எல்லாமே நம்ம வந்து இதில் டிசைன்லேயே நம்மளால் செக் பண்ணிக்க முடியும். ஏன்னா மேனுஃபேக்சர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அங்கே கிளாஷ் ஆனிச்சுன்னா எனக்கு வேஸ்டேஜ் அதிகமாகும். ஸோ டிசைன் ஸ்டேஜ்லேயே நம்ம அதை செக் பண்ணிக்கலாம். அதுதான் ரைட்டுங்களா. ஸோ இதே நீங்கள் வந்து இதுக்கே வந்து வித் சர்டிஃபிகேட்டோட நீங்கள் கோர்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். எங்களோட காண்டாக்ட் நம்பர்ஸ் 2 நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம். அதில் காண்டாக்ட் பண்ணலாம் அல்லது வாட்ஸ்அப் பண்ணலாம். இல்லை இது இல்லாமல் வேறு கோர்சஸ் ஜாயின் பண்ணணுன்னாலும் அதில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் என்னென்ன கோர்சஸ் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோன்னு. ஸோ நீங்கள் லேட்டஸ்ட் வீடியோவை பார்த்தீங்கன்னா புதுசாக நாங்கள் எதாவது ஆட் பண்ணியிருப்போம், அந்த கோர்சஸும் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா. இதுக்கப்புறம் நாங்கள் ஃபியூச்சரில் நிறைய கோர்சஸ் ஆட் பண்ணுவோம். ஸோ என்னென்ன கோர்சஸ் ஆட் பண்ணியிருக்கோமோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் அதில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் டிஸ்கிரிப்ஷனில் போனீங்கன்னா. ரைட்டுங்களா. ஸோ கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.